ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுவோட சென்னை வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டம்ளர் கடலை பருப்பை நல்லா கழுவிட்டு 2 நல்ல தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் இந்த பருப்பை வந்து ஊற வச்சிடலாம். இது வந்து தாராளமாக ஒரு 4லேருந்து 5 பேர் கிட்டக்க சாப்பிடலாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டம்ளர் சேர்த்தாவே போதுமானதாக இருக்கும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு மூடி போட்டு மூடி இது நல்லா ஊறி இப்போ 2 மணி நேரம் ஆயிருக்கு. பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மலர்ந்து வந்திருக்கு. இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு இத வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 காஞ்ச மிளகாய் வத்தல் சேர்த்து இத கொரகொரப்பா அரைக்கணும். வழுவழுன்னு அரைச்சிடாதீங்க. கொரகொரப்பா அரைச்சத ஒரு பிடிக்குள்ள கட்ட மாதிரி இந்த மாரி பிடிச்சு நான் வந்து இட்லி பாத்திரத்த வச்சு வேக வைக்க போறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அடை மாரி தட்டி நீங்க தோசைக்கல்ல வந்து அ சுட்டுட்டு அப்புறம் வந்து அத உதுத்து நீங்க பண்ணிக்கிறலாம். அங்க வந்து வேகட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமா சோம்பு, கல்பாசி சேர்த்து பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது கம்ப்ளீட்டா ஆறட்டும். இப்போ வெங்காயம் பொடியா நறுக்குனத சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமா வந்து புதினா இலை, கொஞ்சமா வந்து மல்லி இலை, சும்மா நம்ம கையில கொஞ்சோன்னு வாசத்துக்கு இருந்தா போதும். ஆனா கட்டாயம் சேர்க்க மறக்காதீங்க. லைட்டா அத வதக்குனதும் 2 தக்காளி பழத்த மிக்ஸியில அரைச்சத சேர்த்து, அது கூடயே 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு 2 டீஸ்பூன் குழம்பு பொடி, வீட்ல அரைச்ச குழம்பு பொடி சேர்த்து, அது கூட 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஃப்ரெஷ்ஷா அரைச்ச 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்து நல்லா இத வதக்கிடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இத குக்கர்லயே செய்யலாம். நான் வதக்கிட்டு அப்படியே டைரக்ட்டா குக்கருக்கு மாத்த போறேங்க. இது கூட 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து, இப்போ குக்கருக்கு மாத்திட்டேன். இந்த ஆல்ரெடி நம்ம வேக வச்சு ஆற வச்சிருந்த அந்த பருப்பு எல்லாத்தையும் இந்த குக்கர் கூட சேர்த்துட்டு, இப்போ வந்து உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கட்டாயம் பெருங்காயத்தூள் சேருங்க. ஏன்னா கடலை பருப்பு அது வந்து கேஸ் வாய்வு தொல்லை குடுக்கும். அதனால பெருங்காயத்தூள் சேர்க்காம இருக்காதீங்க. உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு, மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா இந்த மாதிரி இருக்குது. அடுத்து போக போக கொஞ்சம் கெட்டியாயிருங்க. ஆனா தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருந்தா கரெக்ட்டா இருக்கும். விசில் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, சூப்பரா ரெடி ஆயிருங்க. இப்போ ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க. லாஸ்ட்ல மல்லி இலை போட்டு நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டா, தமிழ்நாடு ரெசிபீஸ்ல நம்ம பார்த்த இந்த ரெசிபி வந்து சென்னையோட ஃபேமஸான வடகரியும் சூப்பரா தயாராயிருக்குங்க. இந்த வடகரியோட நல்ல செட் தோசை அல்லது இட்லி, தோசை எது வேணாலும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ண மறக்காதீங்க. நைட்டு டின்னருக்கு சூப்பரான நம்ம வடகரியோட தோசையும் ரெடியா இருக்குதுங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ டெம்ப்டிங்கா இருக்குதுல்ல. சாப்பிட்றதுக்கும் நல்லா காரசாரமா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் உங்க வீட்ல வந்து இந்த வடகறி ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா தோசை கூடயும், அதேபோல வந்து இட்லி கூடயும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு பிரமாதமா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்ற உங்க ஃபீட்பேக்கையும் குடுக்க மறக்காதீங்க. செம எம்மியா இருந்துச்சு. நாங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் அதேபோல என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. பாய்.